ஜான் கிங்ஸ்லி ஆடட் யூ என்று பிபிடிசி குரூப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இதில் சேர விரும்புவோர் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் என்று போட்டிருந்தது. அதனால் அன்று கூப்பிட வசதி இல்லாததால் செவ்வாய்க்கிழமை என்று லோக்கல் காலில் கூப்பிட்டேன். அதில் போகாததால் வாட்ஸ்அப்பில் இது யார் அனுப்பினது, அனுப்பினதன் நோக்கம் என்ன என்று கேட்டு அனுப்பினேன். அதற்கு பதில் அந்த நபர் என்ன அனுப்புனாங்க என்று கேட்க பதிலாக நான் பிபிடிசி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பினா சேரலாம் என்று அனுப்பியிருந்தாங்க என்று அனுப்பினேன். அப்படியே அனுப்பின சுமார் 1/4 மணி நேரத்திற்குள் பிபிடிசி குரூப் ரிமூவ்டு யூ என்று வந்தது. அப்போ உங்களுக்கு விருப்பமான அனுப்புவீங்க, கூப்பிடுவீங்க, சந்தேகம் தீர கேள்வி கேட்டா உடனே அதற்கு ஒரு பதில் சொல்லாம விசாரிக்காம ரிமூவ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவோ அல்லது உங்கள் பார்வைக்கு என்னை போன்ற ஒரு பாவியிடம் தெய்வீக அறிவோடு ஞானத்தோடு பேச வேண்டிய உணர்வை அருளும் ஆவியானவர் அந்த குரூப்பில் உள்ள யாரிடமும் இல்லையா? இப்படி துண்டாக நின்று பிரித்து விடுவதால் தான் ஒரு தப்பு வந்து போச்சு. சரி, ஒரு ஆள் மன்னிப்பு கேட்க இல்ல, ஒரு ஆள் வந்துட்டு அதை எப்படி பிரச்சனை இல்லாம அதை முடிச்சு ஒரு ஐக்கியத்துக்குள்ள வாருங்க என்ற ஆலோசனை எடுபடாமல் போகிறது. இதனால் தான் ஜெப வீட்டிற்கு வருகிற அநேகர் பின்மாறி போகிறார்கள். எந்த ஒரு எதிரியானாலும் ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது, கர்த்தர் கூட இருந்தால் ஞானமாக பேசி செயல்பட தெரியாதவர்கள் யாரை எப்படி கர்த்தருக்குள் கொண்டு வருவீர்கள்? எப்படி கர்த்தருக்குள் பரிசுத்தமாக நிலைநிற்க செய்வீர்கள்? கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.